காவேரி வந்து விஜய் ரசிக்கிறது பார்க்கவே அழகா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா அந்த வீடியோக்கு லைக் போடுங்க. காவேரி இருந்துட்டு திங்ஸ் வாங்குறதுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. இது கேட்ட விஜயும் பின்னாடியே ஃபாலோ பண்றான். "ஏன் காவேரி கடைக்கு போறியா?" "இல்ல காக்கா ஓட்ட போறேன்." "நீங்க உங்க வேலைய பார்த்துட்டு போங்க." "இல்ல தனியா போறியே எனக்காக தானே." "அப்புறம் ஏன் இந்த கோவம்?" காவேரி இருந்துட்டு, "நீங்க கொஞ்சம் பின்னாடி பாருங்க. பாட்டி நடந்துட்டு வராங்க." இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல வண்டி வரது பார்க்காம இடிக்க போயிடுறான். விஜய் இருந்துட்டு காவேரி இழுத்து தள்ளி விட்டுறாரு. அந்த தள்ளுன ஃபோர்ஸ்ல வந்து காவேரி மயக்கம் போட்டு விழுந்துடுறா. பாட்டியும் பதறடிச்சு வராங்க. "நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். நீ வண்டி எடுத்துட்டு வா. வீட்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் அப்புறமா நம்ம சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் காவேரிக்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம்." காவேரியை விஜய் இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாரு. "டாக்டர் டாக்டர் என் வைஃப் ப்ளீஸ் பாருங்க. மயக்கம் போட்டுட்டா. ப்ளீஸ் டாக்டர் என்னாச்சுன்னு பாருங்க." டாக்டர் வந்து, "இருங்க நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஃபர்ஸ்ட் நான் எக்ஸாமின் பண்றேன். நீங்க இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணுங்க." டாக்டர் வந்துட்டு பல்ஸ் பார்க்குறாங்க. "சரி எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு. நம்ம கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸாமினேஷன் பண்ணணும்." டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு வராரு. பேஷண்ட்டுக்கு வந்து விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கு. அது இல்லாம கொஞ்சம் டெஸ்ட்டுக்கு வந்து நான் எழுதி குடுத்துருக்கேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு 1/2 அன் ஹவர்ல ரிசல்ட் தெரிஞ்சிரும்னு சொல்றாங்க. காவேரி இருந்துட்டு இன்னும் காணோம்னு சாரதா தேடிட்டு ஃபோனுக்கு கால் பண்றாங்க. ஃபோன் வந்து விஜய் எடுத்துட்டு, "இல்லங்க அத்த, காவேரி வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டா. நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். பாட்டியும் என் கூட தான் இருக்காங்க. நீங்களும் கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்." இது கேட்ட பாதி கேட்காத பாதி சாரதா வந்து ஓடி ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. கரெக்ட் டைமுக்கு டாக்டரும் வந்து, "இங்க பாருங்க டெஸ்ட் ரிசல்ட் வந்துச்சு. ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்ல. பேனிக் ஷாக்ல தான் ஃபெயிண்ட் ஆயிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி டைம்ல உங்க வைஃப பாத்துக்க வேண்டியது உங்க கடமை தான்ல. பாருங்க அவங்க 2 மாசம் பிரெக்னெண்டா இருக்கிறாங்க. ஆனா ரொம்ப அனீமிக்கா இருக்காங்க. டீஹைட்ரேட்டடா இருக்காங்க. பெரியவங்க இத்தனை பேர் இருக்கீங்க. கொஞ்சம் பாத்துக்கோங்கன்னு" சொல்லி போயிடுறாரு. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க.